எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கு இந்த ஒரு 50-60 வருஷமாக கவுண்டர் கம்யூனிட்டியில் வந்து ரெப்ரசன்டேஷனே சுப்பிரமணியத்துக்கு அப்புறம் யாருக்குமே ரெப்ரசன்டேஷனே பெரிய லெவலில் இல்லாமல் போச்சு. ஸோ தெர் வர் லைக் கூவத்தூருக்கு இப்போ இங்கே வரணும். கூவத்தூரில் வரும்போது பார்த்தீங்கன்னா தெர் வர் லைக் 2 roads டு பிகம் லைக் சிஎம்மாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அதை எடப்பாடி டக்குன்னு அவரோட ஒரு குட்டி இதில் இது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இதை உள்ளே வரதோ மேலே வரதோ முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் நடந்த டர்மாயிலில் எப்படி ஹோல்டு பண்ணி வச்சாரு அவர். ஆமாம், அவர் ஒருத்தரோட உழைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே பார்க்கும்போது அவரோட இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வெளியே இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் கம்யூனிட்டியுமே கவுண்டர் கம்யூனிட்டியுமே, ஈவன் இஃப் இட் இஸ் இன் காங்கிரஸ், இஃப் இட் இஸ் இன் லைக் டிஎம்கே, இஃப் இட் இஸ் லைக் ஏடிஎம்கே அவரது ஏற்கனவே இருக்குது, ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் மற்ற எந்த இதில் இருந்தாலும் எந்த கட்சி பாகுபாடு இன்றி கவுண்டர் கம்யூனிட்டி அப்படியே ஒரு பெரிய லெவலில் ஒரு எழுச்சியும் ஒரு ரெப்ரசன்டேஷனும் உள்ள ஒரு இதுவுமே துள்ளலும் இதுவும் பண்ணுமே பயங்கரமாக இருந்தது. இவங்க எல்லாருமே கட்சி இது பண்ணாமல் எடப்பாடி நமக்கான ஒரு கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப்டர் so many years ஒன்று கிடைக்குது அப்படிங்கும்போது அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வகையில் உதவ முடியுமோ அத்துணை வகையிலையும் கட்சி பேதமின்றி கட்சியாக இருந்தாலும் அண்டர் இதில் வந்து அத்தனை பேருமே தே சப்போர்ட்டட் எடப்பாடி.